ஏகப்பட்ட பிரச்சனைகள் மத்தியில இப்ப நான் இருக்கிறேன். எனக்கு வர வேண்டிய பணம் வரல. கடவுள் இருக்கிறாரா இல்லையா நம்பிக்கையும் கிடையாது. குழப்பத்தின் மேல் குழப்பமா இருக்கு. ஏகப்பட்ட கடன் இருக்கு. ஃபோன் எடுக்க முடியல. ஆன் பண்ணி பேச முடியல. நைட்டெல்லாம் தூங்கவும் முடியல. என்ன பண்ணுறதுனே தெரியல பாஸ். குழப்பத்தின் மேல் குழப்பம் அப்படியே சூழ்ந்து கொண்டே இருக்குது. நிறைய கேள்வி என்னை பார்த்து கேட்டுக்கொண்டே இருக்கிற மாதிரியே இருக்குது. என்ன பண்ண போற? அடுத்தது என்ன பண்ண போற? பசங்களுக்கு எதுவும் சேர்த்து வைக்கலையே, எதுவுமே இல்லையே, டோட்டல் டேமேஜாக இருக்கிறேன். அவ்வளவு கடன் இருக்குது. அவ்வளோ விதமான மனசில் விரக்தி இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. அடுத்த ஸ்டெப்பு என்ன வைக்கிறதுனே தெரியல. என்ன வாழ்க்கை எப்படி தான் இருக்க போதும் ஒரு சந்தேகத்தோடு தான் நான் இருக்கிறேன். அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வீடியோ. உங்களுடைய வாழ்க்கை இப்போ எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கிராமம். அந்த கிராமத்து நடுவில் உங்கள் வீடு இருக்குது. சுற்றி நிறைய தடைகள் இருக்குது வச்சுக்கோங்களேன். அந்த தடைகளை தாண்டி தான் நீங்கள் அந்த கிராமத்தை விட்டு வெளியே போகணும். அதுதான் உங்களுடைய ஆசீர்வாதம். வெளியே போனால் தான் நல்லா இருக்க முடியும். ஆனால் உங்களுக்கு வழி இப்போ தெரியல. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஷார்ட் ஆகுறீங்க. அந்த சுற்றி இருக்கக்கூடிய மதில்லாம் 12 அடி 20 அடி இருக்குது. எங்கே வழின்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு உண்மை புரியல. உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு பெரிய மரம், தென்னை மரம் இருக்குது. அந்த மரம் கிட்டத்தட்ட 100 அடி உயரத்தில் இருக்குது. அந்த மரத்தில் உச்சியில் ஏறி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வழி தெரிஞ்சிடும். இது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் அந்த மரத்தில் இன்னும் நம்ம ஏறாமல் இருக்கும். அந்த மரம் தான் கடவுள். கடவுள் நமக்கு நிறைய வாய்ப்புகள் வைத்து கொண்டு இருக்கிறார். உங்களால் எது முடியும், எது முடியாது என்பது அவருக்கு நன்றாக தெரியும். உங்ககிட்ட இருக்கிற ஒரு விஷயம், ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு தெரியவே கூடாது. கடைசி வரைக்கும் அது கண்டுபிடிக்கவே கூடாது. நீ இப்படியே சுற்றி குழம்பிகிட்டே இருக்கணும். கடன் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை குழம்பிக்கொண்டே இருக்கணும். தவிர அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீ மேலே போயிடுவ. அதனால் அதை நீ தெரிந்து கொள்ளக்கூடாது. இப்போ இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையுடைய தாக்கங்கள் தான் உங்களை சுற்றி இருக்கணுன்றதுக்காக இந்த குழப்பத்தை கொண்டு வருகிறான். நிறைய பேர் இந்த மரம் ஏறுறோம். சில நேரத்தில் முழுசாக போகாமல் பாதி தூரம், பாதி ஹைட்டு, அந்த வீட்டு ஹைட்டு போவோம். வீட்டிலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை மட்டும் நமக்கு தெரிஞ்சுப்போம். ஆஹா சூப்பர், கடவுள் காட்டிட்டாரு, இறங்கிடுவோம். வீட்டிலேருந்து தப்பிச்சிடுவோம். ஆனால் வெளியில் மாட்டிப்போம், கடனில் மாட்டிப்போம், வேற ஒரு பிரச்சனையில் மாட்டிப்போம். நீங்கள் உங்களுடைய டார்கெட்டை அந்த ஏரியா விட்டே வெளியே போகணும். உங்களுடைய எல்லையை தாண்டி நீங்கள் வெளியே போனால்தான் வெளியில் போய் நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். ஆனால் அந்த எல்லையை நீங்கள் அடையக்கூடாதபடிக்கு போதும் என்ற ஒரு எண்ணம் உங்ககிட்ட இருக்குது. இப்போ என்கிட்ட ஒரு 10 கோடி கடன் இருக்குங்க. இதெல்லாம் அடைக்க முடியுமா கடவுளாக கேட்டிங்கன்னா, 10 கோடி கடன்லாம் ஒரு அடைக்க முடியாது. ஆனால் 100 கோடி உங்களுக்கு தர முடியும். அவர் அடைக்கிறதுக்காக உங்களை உருவாக்கவில்லை. உங்களுக்கு வாழ்நாள் முழுசும் கடன்லேயே வச்சு இந்த குமார் என்ற ஒரு நபர் கடைசி வரைக்கும் பிறந்ததிலிருந்து கடன் அடைத்து கொண்டே இருக்க வேண்டும், சாவு வரைக்கும் கடனாலே இருக்க வேண்டும் என்பதற்காக நான் பிறக்க வைத்தேன். யாரும் கடவுள் பிறக்க வைக்கவே மாட்டார். அப்படி ஒரு மனசில் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை அழிச்சிடுங்க. கடவுள் ஒரு விஷயத்தை செய்கிறாருன்னா நீங்கள் சிறந்திருக்க வேண்டும், உயர்ந்திருக்க வேண்டும், வளர வேண்டும். உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்கணும் நீங்கள் விரும்புகிறீங்களோ அதுபோல் தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்றது கடவுளுடைய திட்டம். அப்படி இருக்கும்பொழுது குறுகிய மனப்பான்மை எடுத்து வைத்து விடுங்கள்.